எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரைக்கும், எல்லா டிஆர்பி மற்றும் டிஎன்டெட் தேர்வர்கள் சார்பாக, என்னோட மதிப்பிற்குரிய டிஆர்பி கிட்டயும், என்னோட மதிப்பிற்குரிய அரசுகிட்டயும் இந்த வீடியோ பதிவ முன்வைக்கிறோம். இந்த வீடியோ பதிவு பதிவிடுறோம் இல்லையா? ரொம்ப ஒரு மனவேதனையோட தான் ரொம்பவா? ஆமாப்பா. ரொம்ப மனவேதனையோட தான் இந்த வீடியோ பதிவ பதிவு பண்றோங்க. ஏன்னா, தமிழகத்தில லட்சக்கணக்கான டிஆர்பி தேர்வர்கள் தேர்வு அறிவிப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்று வருமா? நாளை வருமா? நாளாநாளைக்கு வருமா? இல்ல வருமா? அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎன்டெட் தேர்வர்கள் பாஸ் மதிப்பெண்கள் 60ஆ மாற்றிடுவாங்களா? அனைவருக்கும் டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்கள் பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண்ணா ரெஸ்பெக்டிவ் ஆல் கேட்டகரிஸ் எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண்ணா 60ஆ வைக்கணும் என்பது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. 2025 டிஎன்டெட் தேர்வு எழுதினவர்களும் அதை தான் சொல்கிறாங்க, அதை தான் குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம வந்து அறிவிப்பு தானே சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் தானே சார், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் உட்காந்து படிக்கட்டுமே சார், உட்காந்து படிக்கலாமே சார். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒன்று போல இல்லை. இப்போ எனக்கு சப்போர்ட் இருக்குது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மீன்ஸு நமக்குன்னு வச்சுக்கலாங்களா. எனக்கு ஒரு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. நான் டிஆர்பி எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணுன்னே இல்லை. எனக்கு ஃபினான்ஷியலாக எக்கனாமிக்கலாக ஆதரவு இருக்குது, சப்போர்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு டிஆர்பி அறிவிப்புகளை பற்றி கவலை இல்லை. வரட்டும், அது வரைக்கும் படிப்போம். ஆனால் அதுவே எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, ஃபினான்ஷியலாகவும் இல்லை, எக்கனாமிக்கலாகவும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. எஜுகேஷனை மட்டுமே நான் நம்பி உள்ளே வந்திருக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் படிச்சுட்டு உள்ளே வந்திருக்கேங்க. டிஆர்பி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேங்க. எனக்கு டிஆர்பி அறிவிப்பு வந்தால் தாங்க. நான் யூஜி டிஆர்பிக்கு படித்து முடிச்சிட்டேங்க. எனக்கு அறிவிப்பு மட்டும் போட்டுட்டாங்க அப்படின்னா நான் தேர்வை எழுதி பாஸ் பண்ணிவிடுவேங்க. எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிடுங்க. நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவேங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த அறிவிப்பை பற்றி அதோடைய ஒரு அது தெரியும் சரிங்களா. அதனால் எல்லா அறிவிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அறிவிப்பு விரைவில் வெளியிட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி மேலேயும் நம்மளுடைய அரசு மேலேயும் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏன்னா எல்லாருடைய முழு நம்பிக்கை தான் நம்மளுடைய அரசாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ டிஆர்பி தரப்பிலிருந்து அறிவிப்புகள் விரைவில் வெளியிட வேண்டும், வெளியிடுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது தனிப்பட்ட முறையில் எனக்கும். பட் இருந்தாலும் தேர்வர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மிக விரைவில் வெளியிட வேண்டும். அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிற யூஜி டிஆர்பி மற்றும் பிஇஓ மற்றும் டிஎன்டெட். ஏன்னா நம்ம எதுக்கு சார் இவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி போடுறீங்க அப்படின்னா, உண்மையாலுமே இந்த பதிவு போடுறதுக்கு ரொம்ப ஒரு மனவேதனை தான் நான் போடுறேன். ஏன்னா நம்ம டிஆர்பி தேர்வர்களுடைய டிஎன்டெட் தேர்வர்களோட அவர்களோட தான் நம்ம பயணம் பண்ணுறோம். இப்போ நம்மகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மதிப்பிற்குரிய தேர்வர்கள் நம்மகிட்ட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, சார் இது மாதிரி ஏஜ் போயிட்டுருக்குங்க, அறிவிப்பு வந்தால் பரவாயில்லைங்க, அறிவிப்பு விட்டால் பரவாயில்லைங்க. யாருக்கிட்டங்க சொல்கிறது? இதை பற்றி யாருக்கிட்டங்க சொல்கிறது? எங்களுக்கு யார் தான் இருக்கா? நாங்கள் யார்கிட்ட கேட்போம்? எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு இதெல்லாமே அவர்களுடைய ஒரு இது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. எனக்கு டிஆர்பிலேருந்து அறிவிப்பு வரும்னா காத்துட்ருக்கேன். நான் 2025 காத்துக்கிட்டு இருக்கேன் சார் பிஇஓக்காக. அப்போ அறிவிப்பு என்பது பார்த்தீங்க அப்படின்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன், அறிவிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு மாதிரி. இப்போ நான் யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் படிச்சுட்டேன் அப்படின்னா, நான் படித்து முடிச்சிட்டேன். ஆனால் அறிவிப்பு வரணும், அறிவிப்புக்காக நான் காத்துட்ருக்கிறேன். அப்போங்க நான் படித்து முடிச்சிட்டேங்க. அறிவிப்பு வெளியிடுங்க. அறிவிப்பு வந்தால் தேர்வை கண்டக்ட் பண்ணி கொடுங்க. அந்த தேர்வை நான் எழுதுனேன்னா பாஸ் பண்ணிவிடுவேன், நான் போஸ்டிங் போயிடுவேன். அப்போ அந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அது நம்ம சக்ஸஸ்க்கான ஒரு அறிவிப்பாக தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஸோ டிஆர்பி தரப்புலேருந்து நமக்கு ரெகுலராக நமக்கு பிளானர் வெளியிடுறது, அறிவிப்புகளை தரது, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது, ரிசல்ட் போடுறது, போஸ்டிங் போடுறது, அது பாட்டு போயிட்டு தான் இருக்குங்க. பட் 2026 தான் நமக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கு. யூஜி டிஆர்பி அறிவிப்பு எப்போ வரும், காமன் டிஎன்டெட் அறிவிப்பு எப்போ வரும், பியூ அறிவிப்பு எப்போ வரும், அது இன்னொரு பக்கம் எஸ்ஜிடி அறிவிப்பு எப்போ வரும், பிஜி டிஆர்பி அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப ஃபீல் பண்ணி இது கொஞ்சம் எமோஷனும் ஆகுது எனக்கு.
ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரிங்க. ஒரு சில பேர் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லும்போது, சார் அறிவிப்பு தானே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துக்கலாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி அவங்களுடைய சப்போர்ட்டு, அப்பா அம்மா சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் எக்கனாமிக் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க. எனக்கு அறிவிப்புக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன். எனக்கு அறிவிப்பு வந்தால் தான் நான் அதுக்குள்ளே அப்போது அது வரைக்கும் அறிவிப்பு வர வரைக்கும் என்னங்க பண்ணுறது? ஸோ அறிவிப்பு ரொம்ப முக்கியங்க. ஸோ டிஆர்பி இந்த வீடியோ பதிவை பார்க்கணும். எல்லாருக்காகவும் அவர்களுக்காகவும் எல்லாரும் தரப்பில் தான் இந்த வீடியோ பதிவை ஒரு கோரிக்கையாக கேட்குறோங்க. டிஆர்பி தரப்பிலிருந்து அறிவிப்புகள் விரைவில் வெளியிட வேண்டும் என்பது தான். இங்கே லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. டிஆர்பி அறிவிப்புகள் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு. அவர்களுடைய நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காங்க சார் எல்லாருமே. நம்ம கவர்மெண்ட்டு நம்ம டிஆர்பி நமக்கு அறிவிப்புகள் வெளியிட்டுருவாங்க, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம், போஸ்டிங் போயிடும் நம்பிக்கையோடு படிச்சுட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் சொல்கிறோம். ஆல் தி பெஸ்ட். யாரும் கவலைப்படாதீங்க, படிங்க, உறுதியாக படிங்க, நல்லதே நடக்குங்க. ஸோ இது இந்த டைம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது சார், தான் சொல்கிறாங்க. ஃபீல் ஆகுது சார், ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல், அறிவிப்பு இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் ஃபீலாக இருக்குது சார். சொல்லுவாங்கள்ல, எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி. படித்து வச்சுருக்கீங்கள்ல, அறிவிப்பு வெளியிட்ருவாங்கங்க. நோ நீட் டு வரி. அறிவிப்பு வெளியிட்ருவாங்க. அந்த அறிவிப்பு வந்த உடனே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இறங்கி அந்த இடத்துல காட்டுங்க சார் உங்களுடைய பவரை. யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுங்கள் சார். பிடிஎஸ் பிஆர்டி போஸ்டிங் வாங்குங்க சார். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தேர்வு அறிவிப்பு விட்டாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அறிவிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அறிவிப்பு வந்த உடனே பாஸ் பண்ணுங்கள் சார். 2023 அப்புறம் வருதுங்களா பிஇஓ, வட்டார கல்வி அலுவலர், டிஎன்டெட்டுங்களா, பாஸ் பண்ணுங்கள் சார். ஸோ யாரும் வந்து வரி பண்ணாதீங்க, சரிங்களா? நமக்கான காலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வர இருக்கிற தேர்வை உறுதியாக வெற்றி பெறணும். நிறைய யாரும் வருத்தப்படாதீங்க, இந்த வருத்தப்படுறதுக்கு இல்லை. அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறப்போ, தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த தேர்வில் உறுதியாக வெற்றி பெறணும். எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. என் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வருது, இப்போ ஒரு போஸ்டிங் வேக்கன்சி வந்து போடுறாங்க, ஒரு 2000 3000 போடுறாங்க, அதை லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா எழுதட்டும். என் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய ப்ரிப்பரேஷன் மேலே. அதனால தான் வர இருக்கிற தேர்வு உறுதியாக வெற்றி பெறணும் அப்படின்னா உறுதியாக நம்ம படிக்கணும். அதுக்கான பேட்ச் போடுங்க, டெஸ்ட் சீரிஸ் போடுங்க, 4-5 டெஸ்ட் சீரிஸ் போடுங்க, ஸ்டடிமெட் 4-5 செட்டு வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. இதை பற்றி ப்ரெசண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, நமக்கான ஃப்யூச்சர் வந்துக்கிட்டு இருக்குங்க. டிஆர்பி தரப்பிலிருந்து அறிவிப்புகள் வெளியிடுவாங்க, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த தேர்வில் வெற்றி பெறணும் உறுதியாக. அதே போன்று டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்கள் அனைவருக்கும் 60 குறைக்கணும் என்ற ரெக்வஸ்ட் போய்கிட்டு இருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் பாஸ் மதிப்பெண்கள் 60 வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் 2025 பாஸ் ஆகிடுவோம், வர இருக்கிற யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் எஸ்ஜிடி போட்டாலும் அட்டன் பண்ணிவிடுவோங்க சார். அதாவது எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண்ணாக வைங்க சார், ஒரே மதிப்பெண் அனைவருக்கும் ஒரே மதிப்பெண் 60 வைங்க என்பது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குதுங்க. சார் நாங்கள் டெட்டு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, காமன் டெட், இப்போ நாங்கள் காமன் டெட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நியமன தேர்வு இருக்கட்டும் சார், இந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை வைத்து நாங்கள் எங்கள் சொந்த மாவட்டத்திலே நாங்கள் எங்களோட ஒர்க்கு பார்ப்போம் சார். ஸோ எங்களுக்கானது எங்களுடைய லைஃப் ரன் பண்ணுறதுக்காவது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். டிஎன்டெட் பாஸ் மதிப்பு 60 வைக்கணும் என்பது கோரிக்கையாக போயிட்டுருக்குங்க. ஸோ டிஆர்பியோட மதிப்பு இருக்கிற அரசும் நம்மளோட கோரிக்கை ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. இறங்கி படிங்க, வர இருக்கிற உறுதியாக வெற்றி பெறுங்க. 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, 10 மார்க்கில் போச்சு, அதெல்லாம் இல்லைங்க.
2026 உறுதியாக வெற்றி பெறணும். அடுத்த வருடம் இந்த மாதம் ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நினைவில் இருக்கணும். ஆல் தி பெஸ்ட்.